பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களால் அற்புத சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஆதார வசனம் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லூக்கா 19:10 இயேசு இப்படி சொன்னார்: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என்ன வேலைக்கு தான் வந்திருக்கிறேங்கிறது தெளிவாக சொன்னார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8. அவனுடைய கிரியைகள் அவன் அழிப்பதற்கு ஒரு நாள் இருக்கிறது. மனுமக்களை விடுவித்து தம்மோடு சேர்த்து கொள்ளவே பூமிக்கு வந்தார். அந்த உறவில் சேர்த்து கொள்ள வந்தார். மக்கள் வாழ வேண்டும். ஆதாம் இழந்து போனதை மீட்டுக் கொடுத்து மறுபடியும் மக்கள் ஏதேனும் தோட்டத்தில் போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார். இந்த எதிரி பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். என்ன பாவம்? மனுமக்களை தேவனிடம் கிட்ட சேராமல் தடுப்பது. இயேசுவின் காரியத்தை, வேலையை, சித்தத்தை இவனால் தடுக்க முடியாது. ஆனால் மக்களை சத்தியத்தை கேட்க விடாமல் பண்ண முடியும். அப்படியே கேட்டாலும் கீழ்ப்படிய விடாமல் தடுப்பது. மனிதனின் அவயவங்களை திருடி பயன்படுத்துவது தேவ நோக்கத்திற்கு எதிராக. பிசாசை நாம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. ஓவர் எஸ்டிமேட் பண்ணினால் பயந்து கொண்டே இருப்போம். அவசியம் இல்லை. உலகத்தில் இருப்பவனில் நம்மள் இருக்கிறவர் பெரியவர். அண்டர் எஸ்டிமேட் இருந்தால் அஜாக்கிரதையாக இருந்து மாட்டிக்கொள்வோம். ஏனெனில் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக விழிப்போடு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும். வஞ்சிக்கிற ஆவிகள் உண்டு. நம்மேல் கரிசனை உழுது போல பேசி உள்ளே வந்து நமது அவயவங்களை கொண்டே பாவம் செய்ய வைப்பான். நமது நேரத்தை திருடி உலகத்தை பார்க்க வைப்பான். இதெல்லாம் இல்லாமல் பண்ணி எப்படித்தான் வாழ்வது என்று நாமே சிந்திப்பது போல சிந்தனையை தூண்டுவான். இதற்குத்தான் இயேசு பகிரங்கமாகவே சொன்னார்: அவன் திருடன், அழிப்பான், விழிப்போடு இருங்கள். எப்போதும் ஜெப சிந்தையோடு இருங்கள். உங்களது அவயவங்களை காத்து கொள்ளுங்கள். வாயை திருடி பேச வைப்பான். கையை திருடி, கண்ணை திருடி, செல்போனையே பார்க்க வைப்பான். இப்படி உலகத்தில் அவசியமற்ற காரியங்களை பாருங்கள். இவைகளை செய்ய நம்மை தூண்டுவான். அவனால் தூண்டத்தான் முடியுமே தவிர செய்ய வைக்க முடியாது. நம்முடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் செய்ய வைக்க முடியும். நம்முடைய ஒத்துழைப்பு அவனுக்கு அவசியம். நாம் ஒத்துழைப்பு கொடுத்து விடுகிறோம். ஆகையால் பயப்பட வேண்டாம். அந்த உணர்வு வரும்போது அமைதியாக உருப்படியான வேலையை நமது சிந்தையை திருப்ப வேண்டும். எந்த வேலை செய்தாலும் தூக்கம் வராது. பைபிள் வாசிப்போது மட்டும்தான் தூக்கம் வரும். ஃபோன் கால் வரும். படிக்க முடியாதபடி, வார்த்தையை தியானிக்க முடியாதபடி செய்வான். பிசாசின் தந்திரத்தை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்கிறது. இனி நீங்கள் சொல்ல முடியாது, இது எனக்கு தெரியாது என்று. இப்படிப்பட்ட செய்திகளை, குறுஞ்செய்திகளை கேட்கும்போது இதன் மூலம் படம் பிடித்து காட்டப்படுகிறது. நம்மையும் காட்டப்படுகிறது, பிசாசையும் காட்டப்படுகிறது, ஆண்டவருடைய காரியத்தையும் காட்டுகிறார். அவனது தந்திரத்தை எதிர்த்து செயல்பட உங்களுக்கு கிருபை இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை நம்பாமல் அதை உபயோகிக்காமல் இருப்பது அவனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிவிடுகிறது. நீங்கள் எடுத்த முடிவை, அதாவது ஆராதிக்க, இத்தனை மணி நேரத்துக்கு என்று ஆராதிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும், இவற்றை ஆவியான துணை கொண்டு செய்து முடியுங்கள். எடுத்த முடிவை செய்து முடியுங்கள். முடிக்க முடியும். அப்போது அவன் தோக்குறான், நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். ஒவ்வொரு காரியத்திலும் காலையிலிருந்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அவன் தோற்று விடுவான். நீங்கள் ஜெயிக்கும் பொழுதெல்லாம் அவன் தோற்கிறான். இயேசுவின் கல்வாரி மகிமையை பாடுங்கள், பேசுங்கள். வீட்டிற்குள் எந்த வேலை செய்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். அங்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாகும். அதற்குள் அவன் வரவே முடியாது. உங்கள் சிந்தையில் அவரது மகத்துவத்தை ஓட விடுங்கள். உங்களை பற்றி, உங்கள் கவலை பற்றி, பிள்ளைகளை பற்றி இதுவே நினைக்காதீர்கள். நினைக்க வேண்டாம் என்றுதானே கர்த்தர் சொல்கிறார். பிலிப்பியர் 4:8 பாருங்கள். அவர் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்.
இது தொடர்ந்து உறுதியாக நடக்கும்போது அவன் உங்களது எல்லையில் இருக்க மாட்டான். வந்து வந்து பார்த்துவிட்டு உள்ளே நுழையாதபடி போய்விடுவான். ஏன் உள்ளே நுழையாமடிவில்லை? அங்கே மகத்துவம், அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. சூழ்நிலை, அற்புதமான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். உங்களை சுற்றி ஒரு அற்புத சூழ்நிலை இருக்கிறது, தெய்வ பாதுகாப்பு இருக்கிறது. உள்ளே நுழைய முடியாது, அது கண்களுக்கு தெரியாது, ஆனால் இது சத்தியம். இது ஒருபுறம். இப்படி நீங்கள் செய்து கொண்டு விசுவாசத்தோடு எதை செய்தாலும் அது கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களது எல்லையில் உங்களிலே செய்ய வேண்டிய காரியங்களை மடமடவென்று செய்து வருவதை உங்கள் ஆவிக்குரிய கண்களில் காண்பீர்கள் முதலில். பின் உங்களது சரீர கண்கள் காண வந்து வாய்க்கும். இதுதான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்பது. பரிபூரணம், எதுலேயுமே குறைவில்லைங்க. உலக வாழ்க்கையினால் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கிறது. இது உலக வழக்கு, நமக்கு இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்திலும் ஒரு நிறைவு வேண்டும். ஆவியானவருடைய தகப்புடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாரும் ஒரு நிறைவு உண்டு. அவர் தானே சொல்லியிருக்கிறார், ஜீவனை கொடுக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. இந்த பரிபூரணப்பட முடியாமல் தடுத்து கொண்டிருப்போம் நாம் தான். அவரிடம் ஒன்றுமில்லை. நமது ஆத்மா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, ஆவியும் கொடுக்கப்பட்ட ஒன்று. ரட்சிக்கப்படும் போது அது உயிர்ப்பிக்கப்பட்டது. நமக்கு கொடுத்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் அல்ல, உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டான். 2 கொரிந்தியர் 5:17-21 வசனங்களை வாசியுங்கள். இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது நம்முடைய சாய்ஸுக்கு. இந்த சரீரம், நீ உன்னுடைய சாய்ஸுக்கு கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும், நீ ஏன் ஒரு படம் வரைஞ்ச கொடுன்னு சொல்லியிருந்தால் நாம் அழிச்சு மாற்றிக்கொண்டே இருப்போம். இன்னும் பிறந்திருக்கவே மாட்டோம். இரவலாக பெறப்பட்ட இந்த 3ஐயும் காத்துக்கொள்வது மட்டுமல்ல, அது எதற்காக கொடுத்தாரோ அந்த வேலை மட்டும் செய்ய பயன்படுத்த வேண்டும். இந்த வேலை செய் என்றுதான் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நம்ம வேற வேலை செய்து கொண்டிருக்க கூடாது. அவருடையதை கொண்டு அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். தேவன் மகிமைப்படுவார், ஆனந்து கொள்வார். அவரது பிரியம் உங்கள் சூழ்நிலையில் ஆசீர்வாதங்களாக இறங்கும். உங்கள் உள்ளான மனிதன் பூரிப்பு அடையும். அந்த பூரிப்பானது மற்றவர்களை தொற்றிக்கொள்ளும். சரி, அவங்க வந்தாலே ஒரு ரிலாக்ஸ் இருக்கவங்க, சந்தோஷம் இருக்கவங்க, அப்படி லெகுவாக்குவாங்க, கவலையெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அது என்ன? நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவரது வேலையை செய்ய இடம் அளியுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள். அவரது வார்த்தையோடு இணைந்து ஆம் அப்படியே நடக்கட்டும் என்று பதில் சொல்லுங்கள். உங்கள் வாயின் வார்த்தையின்படியே நடக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் தனியாகவும் இல்லை, தனித்து விடப்படவும் இல்லை. கிருபையின் மகிமை ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு சரீரம் இல்லாதனால் எங்கள் சரீரத்தை எடுத்துக்கொண்டார். எங்களை ஊக்குவிக்கிறார். பிசாசை ஜெயிப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு வேளையில நாங்கள் ஜெயம் எடுப்போம். ஆவியான துணை கொண்டு மகிமையான சூழ்நிலை வீட்டிலும் சரி போகும் இடமெல்லாம் உருவாக்குவோம். அந்த மகிமையின் பிரசன்னம் இறங்கி கிரியை செய்யும். வாழ்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.